ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, ஆடி முதல் நாள் நம்ம வீட்டில் நான் செய்த பூஜைகள் வேலைகள் இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த பதிவு இந்த ஆடி மாதம் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும். ஏன்னா ஆடி மாதமே பார்த்தீங்க அப்படின்னா அம்மனுக்கே உரித்தான ஒரு மாதம் ஆடி மாதம். அத்தனை அம்பிகையும் வழிபடக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மாதம் அப்படின்னா இந்த ஆடி மாதம் தான் இல்லையா? அதனால் அம்மனை நம்ம வீட்டில் எப்படியெல்லாம் அழைச்சி நம்ம பூஜை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். இப்போது இந்த வாரம் முதல் வெள்ளிக்கிழமை எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் பூஜைகள்லாம் பண்ணியிருப்போம், அம்மனை அழைச்சிருப்போம், சாமி கும்பிட்டுருப்போம். இனி அடுத்த வெள்ளி அடுத்தடுத்த வெள்ளி வரும் இல்லையா? அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இந்த பதிவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னொன்று, நேற்று ஷார்ட்ஸ் வீடியோவில் கொடுத்துருந்ததில் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தீங்க. அதுக்கும் இது எனக்கு தெரிஞ்ச பதில் எல்லாமே நான் இதில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போது இந்த ஆடி முதல் வெள்ளிக்கிழமை மட்டும் நம்ம இப்படி செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம இதே மாதிரி செய்கிறது நம்மளுடைய வீட்டில் செல்வ செழிப்பு கொடுக்கும், லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும், எல்லா செல்வங்களும் நிறைந்து வாழக்கூடிய அந்த அந்த ஆற்றலை இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கண்டிப்பாக அள்ளி கொடுக்கும். இது வீடியோக்காக கிடையாது, உண்மையாலுமே நமக்குள்ளே என்ன நடக்குதோ அதைத்தான் நான் வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஆடி முதல் நாள் வெள்ளிக்கிழமை காலையிலே பார்த்தீங்கன்னா நான் குளித்து முடிச்சுட்டு வேலைகள்லாம் உள்ளே இருந்த வேலைகள்லாம் கொஞ்சம் இருந்தது. அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வரும்போதே வெளியில் மணி பார்த்தீங்கன்னா 5:15 ஆயிடுச்சு. சரி, இந்த டயத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அம்பாளை அழைக்கணும் இல்லையா? அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வாசல்லாம் கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளிப்போம்ல, அதில் சாணம் இருந்ததுன்னா சாணம் கலந்துக்கலாம். நம்மளுக்கு சாணம் கிடைக்கிறதில்ல, அதனால் மஞ்சத்தூளும் பச்சை கற்பூரமும் கலந்துக்கிட்டேன். இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் ஒரு 2 சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, 2 பேரும் 3 பேரும் கேட்டிருந்தீங்க, பச்சை கற்பூரம் நம்ம சேர்த்து வாசல் தெளிக்கலாமா அப்படின்னு. தாராளமாக தெளிக்கலாம். பச்சை கற்பூரத்துக்கு தெய்வீக சக்தியை இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது. இது தெய்வத்துக்கு உரித்தான ஒரு பொருளாக இருந்தாலும் பச்சை கற்பூரத்தை தானே நம்ம கலசத்துலலாம் போட்டு வைக்கிறோம். அப்போ வீடு எல்லா பக்கமும் நம்ம தொளிக்கிறோம் இல்லையா? இப்போ நம்மளை அழைக்கிறதுக்கு எல்லாருமே கலச வழிபாடு செஞ்சுருப்பீங்க. அதில் பச்சை கற்பூரம் போடுவோம். அந்த புனித தண்ணியை என்ன பண்ணுவோம், வீடு ஃபுல்லாக வீட்டை சுற்றி எல்லா பக்கமுமே தெளிப்போம் இல்லையா? அது நல்ல ஒரு தெய்வ சக்தி நிறைந்த ஒரு வாசமும் இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா நல்ல மங்களகரமாக இருக்கும். அந்த ஸ்மெல்லே பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு தெய்வீகமான இருக்கும். நான் கொஞ்சமாக தான் கலந்துக்கிட்டேன், இன்னும் கொஞ்சம் அதிகம் கலந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் முன்னாடி உருளிக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பச்சை கற்பூரம் போடுவேன். அந்த தண்ணியை பார்த்திங்கன்னா அந்த பைப் லைன்கிட்ட போய் அந்த உருளியெல்லாம் கழுவுறப்போ என்ன பண்ணுவேன், கீழே ஊற்றிட்டு கழுவல, அந்த இடத்துல எப்போதுமே அந்த தெய்வீக மனம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். அதனால் பச்சை கற்பூரமெல்லாம் போட்டு நல்லாவே வாசல்லாம் தெளிக்கலாம். இது ஒரு ஐயரும் கூட சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் நம்ம இப்போ நம்ம சின்ன பிள்ளையில இதெல்லாம் செஞ்சு வந்தோமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. என்ன அப்படின்னா ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வாசல் தெளித்து கோலம் போடுவாங்க. அது கிராமங்களில் இன்ன வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா காலைல எந்திரிச்சோன்னு வாசல் சாணம் தெளித்து கோலம் போடுற பழக்கம் இன்ன வரைக்குமே எல்லார் வீட்லேயுமே இருக்குது. ஆனால் வெள்ளிக்கிழமைங்கிறப்போ இன்னும் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு கோலம் வாசல் தெளித்து கோலம் போட்டு வீடெல்லாம் மொழிகி விட்டு இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வாங்க. ஈவினிங் தான் பார்த்தீங்க அப்படின்னா சாம்பிராணியெல்லாம் போட்டு தீபமெல்லாம் ஏற்றுவாங்க. இதை கூட நான் போன வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். அதுலேயுமே ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க, ஆமாம் சிஸ்டர் நீங்கள் சொல்கிறதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நம்ம என்ன அப்படின்னா, இப்போ இந்த சோசியல் மீடியாக்குள்ளேயே அதிகம் நம்ம உலாவிக்கிட்டே இருக்கிறதுனால நிறைய நல்ல விஷயங்களை சொல்ல நாம் அதிலிருந்து கற்றுக்குறோம் இல்லையா? அப்படி நம்மளுக்கு அந்த வழிபாட்டு முறைகள் இல்லைனாலும் நம்ம அதை செய்யலைனாலும் அதை தெரிஞ்சு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் நான் யாரையும் கட்டாயப்படுத்தலாம் கிடையாது, அவங்களுடைய நம்பிக்கை தான். சரியா? நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே நம்பி நம்ம செய்யும்போது அதில் முழு பலன் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தடுத்து நம்ம பார்த்திங்கன்னா பரவாயில்ல, நல்லா இருக்குதுல்ல, நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்க அடுத்தடுத்து நம்ம அந்த விஷயங்களை செஞ்சிட்டே தான் இருப்போம். அதுதான் நம்பிக்கைங்கிறது இல்லையா? அப்படி நம்ம இப்போ
நம்ம ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி அம்மா வீட்டிலலாம் இந்த மாதிரியெல்லாம் பச்சை கற்பூரம் போட்டு தான் தெளிப்பாங்களா அப்படியெல்லாம் கிடையாது. அங்கெல்லாம் சாணம் தான் போட்டுக்கு தெளிப்பாங்க நம்மளுக்கு இல்லாத பட்சத்துலையும். அப்புறம் தெய்வீக வளர்கள் சொல்கிற சில விஷயங்கள், ஆன்மீக வளர்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா, நல்ல விஷயங்களை சொல்லும்போது நாம் அதை வந்து எடுத்துக்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போது தெய்வ நம்பிக்கை இருந்தாலுமே அந்த தெய்வ நம்பிக்கையே வந்து இல்லாதவளுக்கு சோர்ந்து போகிற அளவுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, அதை செஞ்சால் இந்த குத்தமாயிடும், இதை செஞ்சால் இந்த குத்தமாயிடும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்புறதும் நம்பாததும் அவங்களுடைய விருப்பம். ஆனால் ஒரு சில ஐயர் வந்து கோபி பட்டர்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அவரோட பேர் சொல்கிற கூட எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப யதார்த்தமாக நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு உகந்தது மாதிரியே இருக்கும். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஆன்மீகம் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா? நம்மளுடைய வீடு நல்ல மங்களகரமாக வச்சுக்கிறது பிடிக்கும். நம்ம வீட்டில் எப்போதுமே வந்து செல்வங்கள் வந்து நிறைஞ்சு இருக்கணும்னு நினைக்கிறது பிடிக்கும். கடன் இருக்கக்கூடாது, நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும், ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும், நாம சுமங்கலியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். இப்படி எல்லா விஷயங்களும் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். அப்போ எல்லா விஷயங்களும் நம்மளுக்குள்ளே நடக்கணும் அப்படின்னா இது மாதிரி ஆன்மீகத்துக்குள்ளே நம்ம அதிக ஈடுபாட்டோடு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்குதோ இல்லையோ ஆனால் நடக்கிற மாதிரி நம்ம வந்து நம்ப வச்சிருவோம் அந்த ஆன்மீகம். அதுதான் உண்மையும் கூட. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஐயர் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் எதுலையுமே கூட குறைச்சலே இருக்காது. ஐயோ இவர் அதிகமாக சொல்கிறாருப்பா, அதிகமாக பேசுகிறாருப்பா அப்படிங்கிற மாதிரி தோணவே தோணாது. எது சொன்னாலும் அவ்வளோ ஒரு இயல்பாக இருக்கும், அவ்வளோ ஒரு யதார்த்தம் கலந்துருக்கும். அவர் சொல்லும் போதே ஒவ்வொரு விஷயத்தையும் பரவாயில்ல, நல்லா இருக்குது கேட்குறக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவர் வீடியோ எப்படா வரும்னு எதிர்பார்ப்பேன் நான். அவர் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் ரொம்ப யதார்த்தமாக நம்மளுடைய வாழ்வியலோடு ஒத்திருக்கிறதுனால அதெல்லாம் சில விஷயங்களை நான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவேன். அப்படி ஒரு சில விஷயங்கள் அவர் சொல்ல கேட்டு என்னையே நான் வந்து அதிகமாக இந்த ஆன்மீகத்துக்குள்ளே கொண்டு வந்தது அவர் சொல்லக்கூடிய அந்த நல்ல விஷயங்கள் தான். அவர் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். சரிங்களா? அதை நான் ஃபாலோ பண்ணுறத நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க. நான் வீடியோவாக கொடுக்குறேன், அவர் வாயில் சொல்கிறாரு, நான் வீடியோவாக அதை அப்படியே கொடுக்குறேன். அதனால் அதையும் நீங்கள் நிறைய பேர் செய்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பலனடைஞ்சதையும் வந்து எனக்கு கமெண்ட்ஸ்லேயும் சொல்கிறீங்க. அதுதான் ஆன்மீகம் இல்லையா? நம்மளை நம்ப வச்சு நம்மளுக்கு நடக்கக்கூடிய எல்லா காரியங்களும் தங்கு தடை இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையை வெற்றிமுகமாக கொண்டு போகிறதா ஆன்மீகம். அதுதான் நம்மளுக்கு நம்பிக்கையும் கொடுக்கும் இல்லையா? அதனால் பார்த்தீங்கன்னா ஆன்மீக ஈடுபாடு எல்லாருக்குமே இருக்கும், எனக்குமே ரொம்பவே இருக்கும் இல்லையா? அது எனக்கு பிடிக்கும். அதனால் நான் சொன்னேன். இது எதுக்காக இவ்வளோ டீட்டெயில்ஸ் பேசுகிறேன் அப்படின்னா இந்த பச்சை கற்பூரத்துக்கு தான் நான் பேசுகிறேன். பச்சை கற்பூரம்லாம் தாராளமாக வந்து நம்ம கொஞ்சமாக கலந்துட்டு தெளித்து விடலாம், வாசல் தெளித்து விடலாம். இப்போ வீடெல்லாம் துடைக்கிறப்போ பச்சை கற்பூரம் சேர்த்து தானே நம்ம துடைக்கிறோம் இல்லையா? கல் உப்பு பச்சை கற்பூரம் இதெல்லாம் கலந்துக்குவோம். அதனால் தாராளமாக தெளிக்கலாம். நீங்கள் கேட்டதுக்காக சொல்லிட்டேன். நல்ல ஒரு தெய்வீக மனம் இருக்கும், எப்போதுமே அந்த மனம் இருக்கும். இப்போ நான் அம்மனை ஃபஸ்ட்டு நான் அழைக்கிறதுக்காக என்ன பண்ணேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து நான் சொல்லி கேள்விப்பட்டது, அதை நான் அப்படியே செய்கிறேன். இன்னொன்று மார்கழி மாதம் முழுவதும் நான் இப்படி தான் வந்து சாமி கும்பிட்டேன். அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அதனால் நான் காலையில் அந்த பிரம்ம முகூர்த்தம் 5:30க்குள்ளே வேகமாக வேலைகளை செய்யணும். ஏன்னா 4 மணி 3:50க்கு அலாரம் வச்சுட்டு படுத்தேன். ஆனால் என்னால் எந்திரிக்க முடியல. ஏன்னா முதல் நாள் பயங்கரமான வேலை இருந்தது. வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறது, கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி உங்களுக்கு வீடியோ கொடுத்துருப்பேன். இப்படி நிறைய வேலைகள் அடுத்தடுத்து இருந்ததுனால ஸோ டயர்டு, என்னால் எந்திரிக்க முடியல. அலாரம் அடித்தது கூட தெரியாத அளவுக்கு எந்திரிக்க முடியல. எப்போதுமே பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு டான் எனக்கு எப்போதும் முழிப்பு வந்துடும். ஆனால் அன்னைக்கு கொஞ்சம் உடம்பு ரொம்ப டயர்டாகிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நான் எந்திரிக்கும் போதே மணி 4:50 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வேகமாக போய் குளிச்சுட்டு மற்ற வேலைகள்லாம் செஞ்சுட்டு அப்புறம் டக்குன்னு வந்து நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகி வெளியில் வர்றதுக்கு 5:15 ஆகிடுச்சு. சரி அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே முகூர்த்த நேரம் அந்த டயத்துக்குள்ளே நம்ம தீபம் ஏற்றிடணும் அப்படின்னு வேகமாக வேலை செஞ்சேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாசலில் நம்மளுடைய அம்பாள், என்னோடய குலதெய்வ பேரை சொல்லி அம்மா நீங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பண்ணாரியம்மன் தாயி இவங்களுடைய நேமெல்லாம் சொல்லி அப்படியே வாசலில் கோலம் போட்டு அதுக்கு நான் கொஞ்சம் நல்லா பெரிய கோலமாக போடணும்னு நினச்சேன். ஆனால் வந்து போட முடியல. அதோட முன்கூட்டியே வாசல்லாம் வலிச்சு விடன்னு நினச்சேன். கொஞ்சம் நம்மளுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த ரோடெல்லாம் அப்படியே உடஞ்சி இருக்கிறதுனால அங்கே காரை போடணும்னு சொல்லிட்டு அந்த இது ஓடிட்டு இருக்குது. சரி அதுக்காக பெயிண்ட் நான் முன்னாடி அடித்து விட்டாலும் அது வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா மறுபடியும் சிமெண்ட் போடுறப்போ அது எல்லாமே கலரெல்லாம் போயிடும், அந்த பெயிண்ட் அடித்ததெல்லாம் மங்களாயிடும். அதனால் சரி அதுக்காக தான் பெயிண்ட்டும் அடிக்கலை, சாணமும் கிடைக்கிறதில்ல வலிச்சு விடுறதுக்கு. சரின்னு தான் மஞ்சள் தண்ணியை கலந்து தெளித்து விட்டேன்.
அது இந்த ஒரு 2-3 நாளில் செஞ்சிருவேன்னு நினைக்கிறேன் அந்த வேலைகளை. முன்னாடி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக காரை போட்டு விட்டு நீட் பண்ணணும். ரொம்ப கஜ கஜன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு அந்த ரோடு ஃபுல்லாக உடஞ்சிடுச்சு. அதனால் நானும் மண்ணெல்லாம் வந்து போட்டு ஃபஸ்ட்டு நல்லா நீட்டாக கொண்டு வந்து அழகாக கொண்டு வந்த வாசலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததுனால அந்த வண்டி போக வர வந்து ஃபுல்லாக குழி குழியாக ஆகிடுச்சு. மறுபடியும் நான் கூட்டுறது இந்த கோலப்பொடி மிச்சமாக இருக்கிற கோலப்பொடியெலாம் கொண்டு அந்த குழிக்குள்ளே தான் போடுவேன். அது நிறைய வண்டி நம்ம ஏரியாவில் போயிட்டே இருக்கிறதுனால ஃபுல்லாக வந்து வாசல் ஃபுல்லாக குழி ஆகிட்டு நம்ம வாசல் தெளிக்கிற தண்ணி கூட அப்படியே போய் அதில் நின்றுக்குது. அப்போ நிற்க வண்டி போக போக எக்ஸ்ட்ரா வந்து குழி ஆகுது. அதுக்காக இது வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் இது எப்போ செய்யும், இது இன்னுமே ரொம்ப மோசமாக போய்டும் அப்படிங்கிறக்காக சரி கொஞ்சம் நம்மளே செலவு பண்ணி ஃபுல்லாக கொஞ்சம் அப்படியே நல்லா காரை போட்டு விட்டுறலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அது போட்டு விட்டுட்டாங்கன்னா ஒன்லி ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து விட்ருவேன். பெயிண்ட் அடித்து சுற்றி பார்டர் கோலம் போட்டு விட்டுருவேன். இல்லை அப்படின்னா சாணம் போய் எங்கேயாவது போய் எடுத்துகிட்டு வந்து அழகாக நம்ம மஞ்சள் கோபி பவுடர் போட்டு சூப்பராக வந்து வடித்து விட்டுடலாம். அடுத்த வெள்ளிங்கிறப்போ 2வது வெள்ளி நம்மளுடைய வாசல் ரொம்ப மங்களகரமாக இருக்கும். அந்த வியூவெல்லாம் இன்னுமே ரொம்ப அழகாக எடுப்பேன். ஏன்னா எனக்கு அது வாசல் உடஞ்சிருக்கிறதுனாலே வாசலை கவர் பண்ணாமலே அந்த வியூ எடுத்தேன். ஏன்னா அது ஒரு மாதிரி எனக்கே ஒரு நெகட்டிவாக அந்த வீடியோக்குள்ளே தெரிஞ்சது மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரு சில இடம் உடஞ்சிருக்கிறப்போ அது வந்து அந்த நெகட்டிவ் பிரேமை வந்து காட்டும். அது நம்ம நினைக்கிறோமோ இல்லையோ ரோடு தானே அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அக்கா அது வாசலில் வந்து அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா. அதுக்காக சொல்கிறேன். மற்றபடி நான் உங்களுக்கு குறையெல்லாம் சொல்லலை. பார்க்குறவங்க எல்லாருக்குமே தோணும், அடாடா அந்த வாசல் அழகாக இருந்தால் அந்த அக்கா வந்து கோலம் போட்டு தீபம் ஏற்றுறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்லாம் தோணும் இல்லையா. நானாக இருந்தாலும் அப்படி தான் நினைப்பேன். அதுக்காக சொன்னேன். அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் 2வது வெள்ளிங்கிறப்போ நம்ம வாசலில் இன்னும் ரொம்ப மங்களகரமாக இருக்கும். இன்னும் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். அழகாக பெரிய கோலம் போட்டு கலர் கொடுத்து அப்படியே அம்பால நம்ம வீட்டுக்கு 2வது வெள்ளியும் அழைச்சிடுவோம். சரியா? அதுக்காக சொன்னேன். இப்போது அங்கே வந்து வேப்பனெல்லாம் பறித்து வச்சு அது மேலே வந்து விளக்கு மஞ்சள்லாம் முதல் நாளே பார்த்திங்கன்னா எல்லாம் விளக்கெல்லாம் கழுவி வச்சுட்டேன். அதனால் மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சுட்டு அப்புறம் அப்படியே எடுத்தாஞ்சு வச்சு தீபம் ஏற்றி கற்பூர ஆரத்தி காட்டிட்டு அப்படியே நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து அந்த பூஜையெல்லாம் பண்ணணும்ல, அது அடுத்தடுத்த பதிவாக நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அதெல்லாம் வந்து கிச்சனில் அடுப்புக்கெல்லாம் கோலம் போட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பாடெலாம் செஞ்சு ஏன்னா நம்ம டயத்துக்கு அனுப்பணுமே, அதுக்காக அந்த வேலைகள் இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணையெல்லாம் மணி வந்து 9 ஆகிடுச்சு. ஏன்னா என்னன்னா ஒரே ஆள் தான் வேலை செஞ்சிட்ருக்கேன். அப்படிங்கிறப்ப எல்லா வேலைகளும் நான் செஞ்சு தான் ஆகணும். அப்படிங்கிறப்போ சரி நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எனக்கு வந்து அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணணுன்னு தான் என்னோடய ஆசையும் கூட. ஆனால் வந்து எனக்கு டைம் வந்து ஓவராக எடுத்துக்கிச்சு. இப்போ நம்ம வாசலில் மட்டும் கோலம் போட்டுட்டு நேரம் நம்ம பூஜை அறைக்குள்ள போயிருந்தோம் அப்படின்னா நான் வந்து செஞ்சுருப்பேன். 6 மணிங்கிறப்போ பூஜை வீடியோஸ் எல்லாமே முடிச்சிருக்கலாம். அதாவது பூஜை எல்லாமே நம்ம செஞ்சு முடிச்சிருக்கலாம். அம்பாளுக்கு அலங்காரம்லாம் பண்ணியிருக்கலாம். எல்லா வேலையுமே செஞ்சுருக்கலாம். சரி 9 மணிக்கு 9 மணி வரைக்குமே டைம் நல்ல நேரம் இருக்குது. அப்படிங்கிறப்போ நம்ம வந்து அது மதியமும் நம்ம செய்யலாம், ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு கோயில்லையும் பார்த்தீங்கன்னா 2வது கால பூஜையெல்லாம் நடக்கும்ல, அப்பவும் அபிஷேகம் ஆராதனை எல்லாமே நடக்கும் இல்லையா. அப்படிங்கிறப்போ நம்மளுடைய மனசு தான் எல்லாமே. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சரி அந்த டயத்துக்குள்ளேயே மற்ற வேலைகள்லாம் செய்யலான்ட்டு மறுபடியும் இங்கே நிலைவாசலுக்கு வந்துட்டேன். எனக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா பூஜை அறையை விட எனக்கு நிலைவாசலில் தான் நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். அது நம்மளுடைய வீடியோஸ்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடிக்கடி நான் வந்து அது உங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு. அது நான் வந்து எனக்கு பிடிக்கிற விஷயத்தை தான் நான் வீடியோவாக கொடுக்குறேன். இதை வந்து நான் யாருக்குள்ளேயும் இதை செய்யுங்கன்னு சொல்லி நான் திணிக்கவே மாட்டேன். அது அவங்கவுங்களுடைய நம்பிக்கையும் அந்த கடவுளுடைய என்ன சொல்கிறது, கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அது பிடிக்கும். இதெல்லாம் இது செய்யணுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது வந்து ஒரு ஸ்கிப் பண்ணிட்டு போகிறத தோணும் இல்லையா. அப்படி உள்ளவங்களை பற்றி நம்ம கவலைப்பட போகிறதே இல்லை. இருந்தாலும் வந்து எனக்கு இது ரொம்ப முக்கியத்துவமாக நான் நினைப்பேன். இதுவும் பார்த்திங்கன்னா அந்த ஐயர் சொன்ன விஷயமும் இதில் இருக்குது. அவர் சொல்லுவார், பூஜை அறையை விட வந்து நிலைவாசல் தான் பூஜை அறைக்கு, அதாவது ஒரு கோவிலில் ஒரு கருவறையில் ஒரு தெய்வம் இருக்கிற மாதிரி நம்மளுடைய நிலைவாசல் தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் கருவறை. இந்த கருவறையை தாண்டி தான் எல்லாமே நடக்கும். கெட்டதும் இதுதான் நடக்கும், நல்லதும் இதுக்குள்ளே தான் நடக்கும். நம்மளுக்கு நல்லது நடந்தாலும் இதை தாண்டி தான் போகணும், கெட்டது நடந்தாலும் இதை தாண்டி தான் வெளியே வரணும். அப்படிங்கிறப்போ எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு கோவிலில் ஒரு கருவறைக்கு ஈடான ஒரு இடம் அப்படின்னா நம்மளுடைய நிலைவாசல். இங்கே தான் அதிர்ஷ்ட தேவதை, கும்ப தேவதை, நம்மளுடைய குல தெய்வம், இஷ்ட தெய்வம் எல்லாமே குடியிருக்கக்கூடிய
அஷ்டலட்சுமிகள் எல்லாமே குடியிருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா நம்மளுடைய நிலைவாசல். இந்த நிலைவாசலில் நம்மளை எந்த அளவுக்கு அலங்காரம் பண்ண முடியுமோ நல்லா அலங்காரம் பண்ணி எப்போதும் மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லா ஒரு பாசிட்டிவாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும். இப்போ இந்த வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் பூசுறது, நிலைவாசல் துடைக்கிறது, சுத்தம் பண்ணுறதோ இதெல்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம வீட்டில் நானாக செஞ்சுருக்கேன். எல்லாருமே செஞ்சுருப்போம் இல்லையா? கண்டிப்பாக அங்கேயுமே நிலைவாசல் துடைச்சி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எத்தனை வாசல் இருந்தாலும் சரி. அப்போல்லாம் வந்து இந்த 3 அடுக்கு 4 அடுக்கு வீடு இருக்கும். அடுக்குனா மேல் இல்லை, அப்படி உள்பக்கமாக இருக்கும், நீளமாக ஐயர் வீடு மாதிரி இருக்கும் பாருங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூமுக்கு அடுத்தடுத்து ஒவ்வொரு நிலைவாசல் இருக்கும். அப்போ அத்தனை நிலைவாசலும் துடைக்கணும், அத்தனை நிலைவாசலுக்கும் மஞ்சள் குங்குமம் திருநீர் எல்லாமே வைக்கணும். அதெல்லாம் அப்போ சின்ன பிள்ளையிலேருந்தே நம்ம வந்து பார்த்து வளர்ந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்த விஷயங்கள். அது இன்ன வரைக்கும் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. இன்றைக்கி ஆன்லைனில் சோசியல் மீடியாவில் நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் இன்னும் அதிகமாக கற்றுக்குறோம். நம்மளுக்கு அப்போ வந்து அம்மா மட்டும் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம், அப்பா அம்மா வாழ்ந்த வாழ்வாதாரத்தை பார்த்து நம்ம வளர்ந்த ஒரு விதம், இன்றைக்கி நிறைய பேர் நிறைய ஆச்சாரியர்கள் வந்து நம்ம சொல்கிறப்போ இன்னும் நிறைய விஷயங்களை நாம் வந்து கற்றுக்குறோம். அப்போ கற்றுக்கிட்டு நமக்கு நம்ம வாழ்க்கைக்கு நம்மளால் எவ்வளவு செய்ய முடியுமோ, நம்ம வாழ்க்கைக்கு எது சூட்டபுளாக இருக்குதோ அதை நாம் எடுத்துக்கிட்டு நம்ம செய்கிறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. அது நம்மளுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும், தெய்வ நம்பிக்கையும் அதிகம் கொடுக்கும். அதனால் வந்து அதிகமாக நம்ம உடம்பை வருத்திக்கிட்டு செய்யணுங்கிறதெல்லாம் கிடையாது. அப்படி எந்த தெய்வமுமே சொன்னது கிடையாது. எல்லாமே மனிதனுடைய நம்பிக்கை மட்டும்தான். ஒரு விஷயத்துக்கு விரதம் இருந்து அவங்க இப்போ நான் விரதம் இருக்கிறேன், எனக்கு இந்த நேர்த்திக்கடன் நடக்கணும், எனக்கு கண்டிப்பாக அது நடந்துருச்சு அப்படின்னா நான் மொட்டை போடுறேன்னு வேண்டிக்குவோம்ல. இது எதுக்காக? அந்த விரதம், அந்த தெய்வம் நம்மளுக்கு வந்து அந்த விரதம் இருந்து அந்த வேண்டுதல் நடந்துருச்சு அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு உடனே நம்ம போய் மொட்டை போடுவோம். இது வந்து நம்பிக்கை தானே இல்லையா? அப்போது தெய்வம் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து நம்புகிறோம். அது மாதிரி தான் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம நம்பிக்கையோடு செய்கிறப்போ எல்லாமே நம்மளுக்கு வந்து கைகூடி வரும். இப்போ அழகாக வந்து வாசலில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுக்கெல்லாம் ஃபுல்லாக அன்றைக்கி தான் ஒரு போன வாரம் தான் நினைக்கிறேன், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக துடைச்சி எல்லாம் வந்து மஞ்சள்லாம் பூசி அழகாக அலங்காரம் பண்ணி உங்களுக்கு வீடியோ கொடுத்தேன். சரி இருக்கட்டுமான்னு யோசித்தேன். இருந்தாலும் ஒரு பக்கம் அப்புறம் மனசு கேட்கல. சரி எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம், நிலை வாசல் கதவை மட்டும் ஏன் விடணும் அப்படின்னு. அப்புறம் அப்படியே டக்குன்னு வந்து டைம் போனாலும் பரவாயில்ல, நம்ம பொறுமையாக செஞ்சுக்கலாம். நம்ம செய்யக்கூடிய வேலைகளை வந்து திருப்தியாக செய்யணும். அதுதான் வந்து மனசுக்கு ரொம்ப முக்கியம். இல்லை அப்படின்னாலும் ஒரு விஷயத்தை செய்யலைனாலும் அந்த நெருடல் இருந்துகிட்டே இருக்கும். நாம் அந்த ஒரு நாள் ஃபுல்லாக செஞ்ச வேலையை வந்து அந்த ஒரு விஷயம் செய்யாதது வந்து போக்கிடும். அதனால் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, நம்ம அப்படியே வந்து பொறுமையாகவே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நிலைவாசலெல்லாம் நல்லா பன்னீர் வச்சு தொடச்சிட்டேன் ஃபஸ்ட்டு. அதனால் பெரிய பாட்டிலே பன்னீர் வாங்கி வச்சுருப்பேன். ஏன்னா எல்லா தெய்வங்களுக்கும் அபிஷேகம் பண்ணுறதுக்கு எனக்கு தேவைப்படும், நிலைவாசல் துடைக்க தேவைப்படும், பூஜை அறை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அப்படிங்கிறப்போ பெரிய பாட்டில் எப்போதுமே பன்னீர் இருக்கும். நம்ம வீட்டில் முடிய வாங்கி வச்சுக்குவேன். தண்ணியில் தொட்டு ஃபஸ்ட்டு ஒரு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பன்னீர் ஊற்றி அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து தொடச்சி விட்டுட்டு அழகாக வந்து விநாயகருக்கு கதவுல நம்ம விநாயகர் வந்து இருப்பார் அழகாக. அந்த விநாயகருக்கு மஞ்சள்லேயே பார்த்திங்கன்னா நல்லா அழகாக அலங்காரம் மாதிரி செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே உருளிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி பூ போட்டு அப்படியே கோமாதெல்லாம் தண்ணியில் வந்து கழுவி எடுத்தாந்து வச்சுட்டு அப்புறம் வந்து உருளியிலையுமே வந்து பச்சை கற்பூரம் சேர்ந்துருந்தேன். இந்த பச்சை கற்பூரம் இருக்கிற இடம் நல்ல, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு தெய்வீக மனமும் இருக்கும், தெய்வ சக்தியை ஈர்க்கக்கூடிய சக்தியும் அந்த பச்சை கற்பூரத்துக்கு இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா பெருமாள் கோவிலில், அதாவது திருப்பதி பெருமாள் கோவிலில் பச்சை கற்பூரத்திலே அவருக்கு வந்து அபிஷேகம் நடக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மனமே அவ்வளோ தெய்வ சக்தியை கொண்டு வரும், அப்படி இருக்கும். அதனால் எப்போதுமே ஒரு உருளி அலங்காரம் பண்ணி நீங்கள் நிலைவாசல் முன்னாடி வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பச்சை கற்பூரம் கலந்து வைங்க. அதுவுமே வந்து இந்த ஒரு சோசியல் மீடியாவில் தான் நான் பார்த்தேன். இந்த ஆன்லைனில், அதாவது சோசியல் மீடியாவில் இந்த யூடியூப்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் இந்த பச்சை கற்பூரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க அதுவே பயங்கர ரேட் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னு. எப்போதுமே நார்மல் கற்பூரத்தை விட பச்சை கற்பூரம் வந்து ட்ரிபிள் மடங்கு ஜாஸ்தி இருக்கும் விலை. இப்போ ஒரு டப்பா ஒரு 100 கிராம் வாங்குகிறோம் அப்படின்னா அது 200 250 இருக்கும். நான் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ வாங்கிக்குவேன். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே வரும். விலை கம்மியாக இருக்கிறப்போ வாங்கி வச்சுக்குவேன், நிறையவே வாங்கி வச்சுக்குவேன். வச்சுட்டு அப்படின்னா ஒரு டப்பாவில் போட்டு அப்படியே அடைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா அப்படியே இருக்கும். அது கரையவே கரையாது.
அப்படியே பார்த்தீங்கன்னா அழகாக ஸ்கொயராக கட்டி கட்டியாக இருக்கும். அதை அப்படியே டப்பாவில் போட்டு நல்லா ஏர் போகாத அளவுக்கு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அப்பப்போ தெய்வங்களுக்கு அபிஷேகம் பண்ணையில் கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சள் கலந்து நிலைவாசலுக்கெல்லாம் பூசையில் அந்த மஞ்சளில் கொஞ்சம் கலந்துக்கலாம். இப்படி உருளியில் கொஞ்சம் போட்டு வச்சுக்கலாம். அதுக்காக வந்து வாங்கி வச்சுக்கிறது நல்லது. முடியாதவங்க விலை அதிகமாக இருக்குன்னு யோசிக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. இது இருந்தால் தான் வந்து தெய்வம் வீட்டுக்குள்ளே இருக்குமா அப்படியெல்லாம் கிடையாது. இருந்தாலும் சொல்கிற விஷயங்களை நம்பிக்கையோடு எடுக்கிறவங்க வந்து அதெல்லாம் செய்வாங்க இல்லையா? அதுக்காக நான் சொல்கிறேன். சின்ன டப்பாவாக இருந்தாலும் ஒரு துளி இப்போது 15 ரூபா டப்பா 20 ரூபா டப்பாலாம் கூட இருக்குது. ஒரு 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 துளி எடுத்து போட்டால் கூட போதும். அதோட சக்தி நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த விநாயகர்கிட்ட உள்ள மேட்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு, ஏன்னா இதுக்கு முதல்ல நான் ரொம்பவே ஓவர் டயர்ட் ஆகிட்டேன். இந்த ஒரு இடம் மட்டும் க்ளீன் பண்ணல, சரி நாளை காலையிலே பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். மறுபடியும் இப்போதான் வந்து எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த மேட்டெல்லாம் தட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த விநாயகர் வச்சுருக்க டேபிளெல்லாம் தண்ணியில் கழுவிட்டு அதுலேயும் மஞ்சள்லாம் பூசி வச்சு சுற்றி குங்குமம் வச்சுட்டு விநாயகருமே தண்ணியில் அப்படியே அபிஷேகம் பண்ணி எடுத்தாந்து வச்சுட்டேன். அப்புறம் இன்றைக்கி விநாயகருக்கு வந்து புது வஸ்திரம் தான் வந்து அன்றைக்கி கட்டி விட்டுருந்தேன். எப்போதுமே ஒரு வெள்ளை துண்டு கட்டியிருப்பேன். இது ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தேன். அதனால் அதை எடுத்து சரி கட்டி விட்டுடலாம் அப்படின்னு அவருக்கு அழகாக அலங்காரம் மஞ்சள்லேயே அலங்காரம் பண்ணியிருந்தேன். எனக்கு டைம் இருக்குது அப்படின்னா கோவில் அலங்காரம் மாதிரி செய்வேன். எனக்கு இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப இஷ்டம். தெய்வங்களுக்கு அலங்காரம் பண்ணி அதை நான் தான் ஃபஸ்ட்டு ரசிப்பேன். அதுக்கப்புறம் தான் வீடியோவே கொடுப்பேன். ஒவ்வொரு ஆங்கிளையும் நின்று பார்ப்பேன். எனக்கு பிடிச்சிருக்கிற வரைக்கும் அதை வந்து அலங்காரம் பண்ணிகிட்டே இருப்பேன். நம்மளுக்கு மற்ற எந்த வேலையுமே இல்லை, அதாவது வீட்டில் சமையல் வேலை இல்லை, மற்ற இந்த குடும்பத்து வேலை இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அலங்காரம் பண்ணுறது எனக்கு அவ்வளோ இஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு அடுத்தடுத்த இது என்ன சொல்கிறது, கமிட்மெண்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஓகே இந்த டயத்துக்குள்ளே இது முடியும் அப்படிங்கிற மாதிரி செஞ்சு வச்சுட்டு போயிடுறோம். அப்படியே விநாயகருக்கு வந்து அந்த மஞ்சள்லே வந்து அந்த தும்பிக்கைக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி அழகாக பொட்டெல்லாம் வச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து 2 பக்கம் வைக்கக்கூடிய யானையுமே வந்து எடுத்து அதையுமே நல்லா தண்ணியில் கழுவிட்டு எடுத்து வச்சுட்டு அப்புறம் அவங்களுக்கும் அப்படியே மஞ்சள் குங்குமமெல்லாம் வந்து அழகாக வச்சு விட்டுட்டேன். இப்போ இந்த விநாயகருக்கு முன்னாடி எரியக்கூடிய அந்த தீபம் இருக்குது இல்லையா, ஹேண்டில் தீபம், அதை என்ன சொல்லுவாங்க, மேலேருந்து தோரண தீபமா அது வந்து இருந்தது. எனக்கு பேர் உள்ள நிற்கிது வரமாட்டேங்குது. அந்த தீபத்தை வந்து முதல் நாளே கழுவி எல்லாம் காய வச்சு மஞ்சள்லாம் வச்சுட்டேன். இப்போ எடுத்து அதை வந்து ஹேங்கிங் பண்ணி விடுறது. அந்த தீபத்தையும் எடுத்து கொண்டாந்து மாட்டி விட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு தான் மாயிலையே கட்டினேன். ஏன்னா எனக்கு உட்காந்து கட்டுறதுக்கும் டைம் வந்து பத்தலை. காலையிலே தெய்வத்தை வந்து நம்மளுடைய குலதெய்வத்தை அழைச்சாச்சு. சில பேருக்கு யோசனை தோணும், மாயிலையெல்லாம் கட்டிட்டு தானே அழைக்கணும் அப்படியெல்லாம் யோசிப்பீங்க இல்லையா? எனக்கு மாயிலை கிடைக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா சரி கிடைக்கிறப்ப மட்டும் கட்டிக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே கட்டிட்டேன். ஆனால் தீபம் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிலைவாசலில் தீபம் வச்சு அம்பாளுக்கு போய் அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி கட்டிடுறோன்னு நினச்சேன். அதே மாதிரியே கட்டிட்டேன். மாயிலையெல்லாம் கோர்த்து அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது நிலைவாசலில் இருக்கக்கூடிய இது ஸ்வஸ்திக் ஒரு அலங்கார பொருள் தான். இது ஸ்வஸ்திக்கு நடுவில் வந்து ஒரு விநாயகர் இருப்பார். இது எங்கே வாங்கினேன்னா இது வாங்கி பல வருஷங்கள் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வாங்கினது இது ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு வாங்கினேன். விலையெல்லாம் எனக்கு தெரியல, வீடியோ பார்த்துட்டு கேட்காதீங்க. ஏன்னா எனக்கு அத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு. இது ஒரு கோல்டு பிளேட்டு மாதிரி தான் இருக்கும். நான் ரொம்ப வெயிட்டாக இருக்கும், பயங்கர வெயிட்டாக இருக்கும். நூல்லெல்லாம் கட்ட முடியாது. ஒன்று நம்ம கம்பியில் கட்டணும், இல்லை அப்படின்னா இந்த அது என்னது நார் இருக்கு இல்லையா, இந்த நார், நரம்பு நார், அதில் கட்டலாம். நரம்பு நூல் இருக்குல்ல, அதில் கட்டலாம். நான் இப்போக்கி நரம்பு நூலில் தான் கட்டி வச்சுருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா சக்தி வீட்டில் இருக்கையில் முன்னாடி அந்த நெட்டோரில் கட்டியிருப்பேன். பார்த்துருப்பீங்க எல்லாருக்கும். ஃபஸ்ட்லேருந்தே வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் கொண்டாந்து இங்கே முன்னாடி நிலைவாசலில் வந்து அழகாக கட்டி விட்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த தோரணத்துக்கெல்லாம் மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு விட்டுட்டு அப்படியே நம்ம துளசி மாடத்துக்கு வந்தாச்சு. துளசி மாடமெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் வந்து நல்லா அந்த கலசம் நிறைய தண்ணி எடுத்துகிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் பன்னீர் கலந்து அப்படியே ஃபுல்லாக வந்து துளசி மாடத்தை ஃபுல்லாக கழுவிட்டேன். அப்படியே அம்பாலெலாம் நல்லா கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்படியே மஞ்சள் குங்குமமெல்லாம் வந்து வச்சு விட்டுட்டேன். ஏன்னா இவ்வளோ வேலைகள் நம்ம செஞ்சுட்டு அடுத்தடுத்து நம்மளுக்கு வேலைகள் இருக்கும்போது உண்மையிலுமே ரொம்ப டயர்டாயிடுது. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இப்போது ஒரு வாசலில் ஒரு கோலம் போட்டோம் அப்படின்னா டக்குன்னு வந்து நம்மளுக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னா ஓகே.
ஆனால் நம்ம இதையும் செஞ்சுட்டு வந்துட்டு நம்ம ஒரு வேளை செய்யாமல் போயிட்டா கூட அது மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது. அதுதான் ரீசன், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம செய்யலைனாலும் ஒன்றும் குத்தம் கிடையாது. ஏன்னா நம்ம சாமி கும்பிட்டோம், கண்டிப்பாக வந்து அம்பாள் நம்ம வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அது செய்கிறத கரெக்டாக செஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நிலைவாசலை முடிச்சுட்டு தான் அடுத்தே நான் வந்து பூஜை அறைக்கிலே போய் அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணேன். செம்ம அலங்காரம் பண்ணியிருந்தேன். அடுத்தடுத்த பதிவாக உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். ஏன்னா பதிவு வந்து ரொம்ப லாங்காக போகுது, அதனால் எடிட் பண்ணவும் முடியல, ஸ்பேஸும் இல்லை மொபைலில். அதனால் அடுத்தடுத்த பதிவாக நான் வந்து அடுத்த பதிவும் உங்களுக்கு அம்பாளுக்கு நான் எப்படி அபிஷேகம் பண்ணேன், அலங்காரம் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அடுத்த பதிவாக கொடுக்குறேன். அதனால தான் ஷார்ட்ஸு கூட கொடுக்காமல் இருக்கேன். அதனால் கண்டிப்பாக வந்து கொடுக்குறேன். இப்போ அப்படியே வந்து மாயிலையெல்லாம் கட்டிக்கலாம். எல்லா ஊர்லேயுமே மாயிலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் நினைக்கிறேன். போன டைம் எனக்கு வந்து காசு கொடுத்து தான் வாங்கினேன். ஒரு கொத்து 15 ரூபாயோ 20 ரூபாயோ. எங்கள் ஏரியாவில் அடுத்த வீதியில் போய் பையன் வாங்கிட்டு வந்தான். இந்த டைம் வந்து தம்பியை கொஞ்சம் எங்கேயோ கிடச்சி கொண்டு வந்துட்டான். அதனால் வந்து கட்டி கோர்த்தாச்சு. இதெல்லாம் மாயிலையெல்லாம் கட்டினா தான் அந்த நாளே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகவே இருக்குது. அந்த வீடும் நிலைவாசனம் பார்க்குறதுக்கு அந்த மாயிலையோட வாசனை இருக்குதுல்ல, அடாடா, அந்த தெய்வீக மனம் வீட்டுக்குள்ளே அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலுக்குள்ளே போகிற வாசம் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, பச்சை கற்பூரம், மஞ்சள், குங்குமம், பன்னீர், இந்த மாயிலை, வேப்ப இலை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது சாம்பிராணி, பத்தி, சூடம், இதோட அந்த ஸ்மெல்லெல்லாம் அந்த ஆடி மாதம் நம்ம அம்பாவை வந்து வாங்கன்னு சொல்லவே வேண்டாம், அவங்களே ஓடி வந்துடுவாங்க நம்ம வீட்டுக்கு. அப்படி ஒரு மனமாக இருந்தது வீடு. மொத்தம் 21 மாயிலை கட்டியிருந்தேன். அதை அப்படியே வந்து நிலைவாசலில் கட்டி விட்டாச்சு. ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்த 2 பக்கம் பார்த்தீங்கன்னா வேப்ப இலையும் கட்டி விட்டுட்டேன். அப்புறம் ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க என்ன அப்படின்னா, அக்கா நிலைவாசலில் வந்து பிளாஸ்டிக் பூ போடலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போ நம்ம வீட்டில் நான் போட்டிருக்கிறது வந்து இது பிளாஸ்டிக் பூ கிடையாது, இது வந்து ஒரு கிளாத் பூ, அதாவது துணியில் செஞ்ச பூ தான் இது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போட்டிருக்காங்க, ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. ஏன்னா கோயில்கள்லேயே போட்டிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். எங்கள் ஊர் கோவிலில் முன்னாடி அந்த கோபுரத்துக்கு முன்னாடி, அதாவது உள்ளே இருக்கும் இல்லையா கற்ப கிரீடம், அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. அந்த கர்ப்ப பீடத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த பூ வந்து இருக்குது. எல்லா கோவில்லையுமே நான் பார்த்துருக்கேன். இந்த ஆரஞ்சு மஞ்சள் கலர் பூ மாதிரி இருக்குது இல்லையா, பார்த்துருக்கோம். இப்போ அலங்காரத்துக்கு அதானே யூஸ் பண்ணுறாங்க. அதனால் ஒன்றும் தப்புக்கெல்லாம் கிடையாது. ஒரு சில பேர் போட்டால் நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறாங்க. அது என்ன சொல்கிறது, அழகாக இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே நல்ல ஒரு எனர்ஜியை தான் கொடுக்கும் அப்படிங்கிறதா என்னோடய ஒப்பீனியன். அது ஒவ்வொருத்தருக்கும் வந்து யோசிக்கக்கூடிய விஷயத்தில் தான் இருக்குது இல்லையா. நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சிகப்பு மஞ்சளில் இருக்குள்ள அந்த பூ தான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி வாங்கி போடணும்னு நினச்சி வாங்கி போட்டேன். நல்ல பெரிய ஒரு நல்ல ஒரு பெரிய தோரணம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி நல்ல கலர்ஃபுல்லாக ஒரிஜினல் மாதிரியே இருக்கும்னு நினச்சி, விலை ஜாஸ்தியாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். இது 1600 ஏதோ சம்திங், அந்த 2 மாலையும் சேர்ந்து. ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போட்டு வாங்கினது. அப்போ வாங்கினது வாங்கியே கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதுக்கப்புறம் எல்லாம் அங்கே வெளியில் தான் நம்ம கோலம் போட்டு கலர் கொடுத்தாச்சு இல்லையா. இதுக்கு எனக்கு இன்னுமே டைம் ஆகிட்டு இருந்தாலும் ஃபஸ்ட்டு நான் இங்கே தான் நல்லா கலர்ஃபுல்லாக கோலம் போடணும்னு நினச்சேன். ஆனால் நானே டயர்ட் ஆகிட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா சரி சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுக்கலாம், ஏன்னா அடுத்தடுத்த வேலைகள் நம்மளுக்கு இருக்குது, டைம் ஒத்து வராது அப்படிங்கிறதுக்காக குட்டியூண்டாக ஒரு கோலம் சாஸ்திரப்புக்கு மட்டும் போட்டு விட்டுட்டேன். அப்புறம் துளசி மாடத்துக்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு தாமரைப்பூ போட்டேன். அப்புறம் விநாயகர்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு ஸ்டார் போட்டேன். அப்புறம் நிலைவாசலெல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வந்து வச்சு விட்டுட்டு 2 பக்கம் நிலைவாசலில் தீபம் ஏற்றுற இடத்துல ஃபுல்லாக மஞ்சள் தடவிருக்கேன். தடவிட்டு இப்போ அடுத்து வந்து தீபம் தான் நம்ம வந்து ஏற்றுவோம். அப்புறம் இந்த கொலுசு பற்றி கேட்டிருந்தீங்க எல்லாருமே வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் கேட்டிருந்தீங்க. நான் வந்து நேற்று பதிவு கொடுத்துட்டேன். யாரெல்லாம் இந்த கொலுசு போய் நீங்கள் அவங்களுடைய பேஜில் பார்த்தீங்க, இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் அதை நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அவங்களுடைய வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான். அதை நேற்று நான் வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன், சாரி.
அது நீங்கள் அந்த பேர் போட்டாவே வந்துடும் இல்லையா, வந்துட்டு அவங்களுடைய அந்த லோகோவுக்கு கீழே அவங்களுடைய வெப்சைட் இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னாவே இதை வந்து ஃபஸ்ட்டு இதாக பின் பண்ணி வச்சுருக்காங்க. நானே நேற்று தான் மறுபடியும் உள்ளே போய் பார்த்தேன். இந்த கொலுசை ஃபஸ்ட்டாக பின் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஏன்னா அப்போ அந்தளவுக்கு அவங்களுக்கு விற்பனை ஆகுதா என்னங்கிற நமக்கு தெரியல. ஆனால் கொலுசு உண்மையாலுமே ரொம்ப அழகாக இருக்குப்பா. ஏன்னா நேற்று நிறைய பேர் சொன்ன உடனே தான் எனக்கே அதிகமாக பிடிச்சிருச்சு. இந்த கொலுசு நல்லா இருக்குக்கா, உங்கள் காலுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் ஃபஸ்ட்டு வாங்கினேன் அந்த கொலுசு. அதனால தான் நீங்கள் கேட்டதுனால ஒரு 3 பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்துமே வந்து கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்தது. சரி ஓகே, ஒரு பதிவாகவே கொடுத்துடலாம் அப்படின்னு தான் அந்த கொலுசை மட்டும் நேற்று ஈவினிங் எதுவும் லாங் வீடியோ கொடுக்கலையே, நான் ஷார்ட்ஸ் வீடியோ தான் 2 கொடுத்துருந்தேன் அப்படிங்கிறக்காக சரி அதை கொடுத்துருவோம் அப்படின்னு தான் நேற்று கொடுத்தேன். யாரெல்லாம் ஆர்டர் போட்டிருக்கீங்க, யாரெல்லாம் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். மற்றபடி இது வந்து வியாபாரமோ விளம்பரமோ எதுவுமே கிடையாது. எனக்கு பிடிச்சிருந்தது, அதை வந்து நீங்கள் கேட்டதுனால உங்களுக்கு நான் வந்து வீடியோவாக கொடுத்தேன். இருந்தாலும் இப்போது ஒரு சில பேர் வாங்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் சொன்னேன், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ அப்படியே வந்து நிலைவாசலில் தீபமெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே ஃபஸ்ட்டு விநாயகர்கிட்ட தீபத்தை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நிலைவாசல்லையும் தீபத்தை ஏற்றிடலாம். விநாயகர் வந்து ரொம்ப அழகாக இருந்தார் அன்றைக்கி. நான் அந்த புது வஸ்திரம்லாம் கட்டி அந்த மஞ்சளில் எல்லாம் நல்லா அழகாக தும்பிக்கையில எல்லாம் அலங்காரம் பண்ணோன்னே அவ்வளோ அழகாக இருந்தார். உண்மையாலுமே நம்ம தெய்வத்தை வந்து நாம் வாங்கன்னு கூப்பிடவே வேண்டாம், அவங்க கண்டிப்பாக என் வீட்டுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய வீட்டுக்கும் கண்டிப்பாக வந்திருப்பாங்க. எல்லாருக்கும் எல்லா செல்வமும் கிடைக்கட்டும், மன அமைதி கிடைக்கட்டும், ஆரோக்கியம் கிடைக்கட்டும், எல்லாரும் தீர்க்க சுமங்கலியாக இருக்கட்டும், எல்லாருடைய கஷ்டங்களும் போகட்டும். எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பண கஷ்டத்தை விட ரொம்ப கடன் கஷ்டம் தான் அதிகமாக இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லையா. அது எல்லாருக்கும் வந்து மறையட்டும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கட்டும். இந்த ஆடி மாதத்துலேருந்து இந்த ஆடிப்பெருக்கு வர்றதுக்குள்ளேயும் நம்மளுடைய வாழ்க்கை தரமும் பெருகட்டும், எல்லாருக்குமே பெருகட்டும். அப்புறம் ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிங்க, அக்கா இந்த நீங்கள் நிலைவாசலில் ஏதோ ஒன்று எழுதி வைக்கிறீங்கல்ல அது என்னன்னு கேட்டிங்க. அது வந்து என்னோடய குலதெய்வத்தோட பேரை நான் எப்போதுமே எழுதுவேன், மஞ்சளில் எழுதிட்டு குங்குமத்தில் வந்து பொட்டு வைப்பேன், அதை தான் நான் எழுதி வச்சுருக்கேன். இதெல்லாம் ஒரு நம்பிக்கை தான்ப்பா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பிக்கை தான், அதை தான் நான் செய்கிறேன். இதனால் வந்து நான் வந்து இதை செய்யுங்கன்னு யாரையும் நான் எந்த ஒரு பதிவுலையுமே கட்டாயப்படுத்த மாட்டேன். நம்மளுக்கு நம்பிக்கை இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், அவ்வளோதான். இப்போ அந்த நிலைவாசலில் அந்த அதாவது மஞ்சள், குங்குமம், இந்த வேப்ப இலை, மா இலை இதெல்லாம் கட்டினோன்னே அவ்வளோ ஒரு அழகு. அப்படியே வந்து லக்ஷ்மி தயாரே நின்று அப்படியே ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருந்தது. அவ்வளோ ஒரு தெய்வகடாட்சம் நிறைஞ்சு இருந்தது நிலைவாசலே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ காலையிலேருந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7:30 வரைக்கும் நான் செய்த ஒரு பதிவை வ்ளாகாக கொடுத்துருக்கேன். அடுத்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் அம்மனுடைய அலங்காரம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.